மேன்மையான மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வருடங்களாக அதிக மனவேதனைகளை அனுபவித்து வருகின்றீர்கள். பல ஜோதிடர்களிடம் ஜாதகம் பார்த்து பல பரிகாரங்கள் செய்து எந்த பயனும் இல்லாமல் மனம் நொந்திருப்பீர்கள். இன்று வரை விடிவுகாலம் இல்லை என்பதே உண்மை. மேஷராசி அன்பர்களில் பலர் கடந்த சில வருடங்களில் பல நம்பிக்கை துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள். உறவினர்களால், உடன் பிறந்தவர்களால், அலுவலக நண்பர்களால், மேலும் சிலர் முகமறியாத நபர்களால் கூட துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள். பலர் வேலையிழந்து வருமானமின்றி கடன் தொல்லைக்கு ஆளாகியிருப்பீர்கள். திருமணத் தடைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன் உயிர் வாழ்கிறோம் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள். பல பரிகாரங்கள் செய்தும் எந்த பயனும் இல்லாமல் போயிருக்கும். நீங்கள் எல்லாம் இழந்து நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கும் போது பிறரின் நரம்பில்லானாக்கிலிருந்து வரும் கடுஞ்சொற்கள் உங்களை மீளா துயரத்தில் ஆழ்த்தியிருக்கும். அடக்க முடியாத கோபத்தை உண்டாக்கியிருக்கும். உங்கள் இன்னல்கள் அனைத்தையும் கூறி பட்டியலை நீட்டிக்க விரும்பவில்லை. உங்கள் துயரங்களுக்கு உண்மையான காரணத்தையும் துயரங்களிலிருந்து மீண்டுவர எளிய வழிகளையும் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இது உங்களுக்கான ஜோதிடம் அல்ல. உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மற்றும் கடவுள் நம்பிக்கை கொண்ட அன்பர்கள் மட்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக நாம் அனுபவிக்கும் இன்பதுன்பங்களுக்கு காரணம் நம் கர்மவினையே. இன்பங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் நாம் துன்பத்தில் துவண்டு விடுகிறோம். நமக்கான துன்பங்களுக்கு காரணம் நம் பாவ கர்மவினையே என்பதை உணர்ந்தாலே கடவுள் கருணை கிடைத்துவிடும். பாவ கர்மவினைகளிலிருந்து விடுபட மேஷராசி அன்பர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம். மேஷராசி பெண்கள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற கார்த்திகை திருநாளுக்கு சரியாக 5 நாட்கள் முன்பிருந்து மொத்தம் 6 நாட்கள் ஆறுமுகனுக்கு விரதமிருத்தல் வேண்டும். 6 விரத நாட்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி கந்தசஷ்டி கவசம் பக்தியுடன் படித்து எம்பெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். 6ஆம் நாள் அருகில் உள்ள எம்பெருமான் முருகன் ஆலயத்திற்குச் சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். மேஷராசி பெண்கள் இவ்வாறு தொடர்ந்து 3 கார்த்திகை விரதம் இருந்தால் பாவகர்ம வினைகள் நீங்கி மங்களம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நடக்கும். எதிரிகள் விலகிவிடுவார்கள். நோய் நொடிகள் பறந்தோடிவிடும். செல்வச் செழிப்பு உண்டாகும். நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஒருவேளை கார்த்திகை விரதத்தின் போது மாதவிடாய் ஏற்பட்டால் இந்த விரதத்தை விஷாகம் அல்லது வளர்பிறை சஷ்டி நாட்களில் செய்து கொள்ளலாம். ஆண்களுக்கும் இந்த விரதமுறை உகந்தது என்றாலும் கூட பைரவ வழிபாடே மிகவும் சிறந்தது. மேஷராசி ஆண்கள் தொடர்ந்து 9 ஞாயிற்றுக்கிழமைகள் அருகில் உள்ள சிவாலயம் சென்று காலபைரவருக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் பாவகர்ம வினைகள் நீங்கி மங்களம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நடக்கும். எதிரிகள் விலகிவிடுவார்கள். நோய் நொடிகள் பறந்தோடிவிடும். செல்வச் செழிப்பு உண்டாகும். நீண்ட ஆயுள் கிடைக்கும். முற்பிறவி மற்றும் இப்பிறவியில் செய்த பாவங்களனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல விலகிவிடும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த விரத முறைகளே சித்தன் வாக்கு. சித்தன் வாக்கே சிவவாக்கு. அன்பு மேஷராசி அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி.